அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். பொங்கலை கொண்டாடியிருப்பீங்க, சிறப்பாக கொண்டாடியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொங்கல் பொங்கியது போல் உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சி பொங்கட்டும். இப்போது நான் ஒரு சின்ன நிகழ்ச்சி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கோம். அதாவது நான் சின்ன ஒரு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. அது நான் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கையில் இங்கே பசுமாடெல்லாம் தெருவில் தான் மேயுது. நம்ம கேட்டதுக்கு தெருவில் மேய்ஞ்சிட்டு மடி நிறைஞ்ச உடனே, பால் நிறைஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துடும். பாலை கறந்து விட்டு மறுபடியும் கேட்டை விட்டு வெளியே பற்றி விட்டுருவாங்க, போயிடும்னு சொல்கிறாங்க. போய் மேய்ஞ்சிட்டு வரும்னு சொல்கிறாங்க. வீட்டில் அதுக்குன்னு தனி கவனமே கிடையாது. அது வெளியிலேயே சுற்றி வந்து மேய்ஞ்சிட்டு வந்து எல்லோரும் கொடுக்குறதையும் சாப்பிட்டுட்டு அது வீட்டுக்கு போயிடுது. இது பசுமாடு. அது நம்ம என்ன கொடுத்தாலும் சாப்பிடும். பிஸ்கட், சாக்லேட் என்ன கையில் இருக்குதோ அதை கொடுத்தோம்னா சாப்பிடும். அதே மாதிரி நாயும் என்ன செய்யும், எல்லா இடத்துலையும் நாய் தெருவில் இருக்கும் தானே, அது மாதிரி தெருவில் சுற்றிக்கிட்டு இருந்த நாய் வந்து ஒரு நாய் என்னையே நான் கோயிலுக்கு போகும்போது பின்னாலேயே வந்துச்சு. போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அடடா ஒன்றுமே இல்லையே நாய்க்கு போட, என்ன செய்யறதுன்னு சொல்லி இல்லாட்ட இது தோல் மேலே முன்னங்காலை போட்டு நம்ம முகத்தை பார்க்கும். இது என்ன செய்கிறது, அது மாதிரி பார்த்துருக்கு. பயப்படுறாங்க. நான் பயப்பட மாட்டேன், இறங்கு அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் தோள்பட்ட ரெண்டும் அந்த முன்னங்காலில் இருக்க அழுக்கு ஒட்டிடும். அருவருப்பாக இருக்கும். என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு குனிஞ்சு கல் எடுத்தேன். கல்லை பார்த்தேன். கல்லில் செங்கல் இருந்துச்சு. அந்த செங்கல் எடுத்து இப்படி குனிஞ்சு எடுத்த உடனே அது போயிடுச்சு நாய். ஆனால் போன பிறகு அந்த கையில் எடுத்த கல்லை பார்த்தா அதில் சாதாரணமாக இது பின்பக்கம் வந்து இந்த அச்சு பதிச்சது மாதிரி ஒரு விநாயகர் உருவம் தெரிஞ்சது. இங்கே பாருங்கள், முன்பக்கம் அந்த பின்னால் வந்து பள்ளமான அச்சு, முன்னால் வந்து அதாவது உப்பிய விநாயகர். அப்போ அதை அந்த மாதிரி தெரிஞ்சது. அது தெரியும், ஆகா செங்கல்ல விநாயகர் தெரிகிறாரே, இந்த நாய் அதுக்கு தான் நம்ம பின்னால் வந்திருக்குதோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த விநாயகரை எடுத்து நான் கோயில்லையும் வச்சு கும்பிட்டுட்டு வீட்டுக்கும் கொண்டு வந்து அதை விநாயகராகவே பாவிச்சு அதுக்கு கொஞ்சம் லேசாக ஒரு கத்தி வச்சு கீறி அந்த விநாயகரை கொஞ்சம் தெளிவாக தெரியிறாப்புல வச்சுட்டு அதுக்கு குங்குமமெல்லாம் வச்சு நான் பூஜை பண்ணேன் இல்லையா. இந்த இது மாதிரி எல்லார் வீட்லேயும் நிறைய நடந்திருக்கும் இல்லையா. எல்லாருக்குமே நடந்திருக்கும். ஏதாவது ஒன்று எடுத்தால் அதில் ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. நான் பம்பாயில் தான் பார்த்துருக்கேன் சிவப்பு பவள விநாயகர். ஏன் சிவாஜி செதுக்கி வச்ச விநாயகர் அந்த பவளத்தை கொண்டு வந்து பவளத்தீவிலேருந்து பவளத்தை கொண்டு வந்து செதுக்கி வச்சாராம். அந்த பவளத்தில் கிரீடம் செதுக்கிறதுக்கு பவளம் காணலையாம், மேலே உயரம் காணலையாம். அதனால மொட்டை விநாயகராக வச்சுருப்பார். அது மாதிரி எனக்கு செங்கல் விநாயகர் கிடச்சிருக்காரு. இது மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நடந்திருந்தா கமெண்ட்டில் போடுங்களேன். நன்றி, வணக்கம்.